டோர்னமெண்ட்டுக்கு ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்க சிபிசிசி டீமுக்கும் ஆர்ச்சர் 11க்கும் எங்களோட விஷயத்தையும் பாராட்டி தெரிவிச்சிட்டோம். இதுமாதிரி இந்த மேட்ச் நடத்தி கொடுக்கறதுக்காக அஃபிஷியலாக பண்ண வந்திருக்க நம்முடைய நவநீதன் அவர்களுக்கும் அண்ணன் பழனிசாமி அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டோர்னமெண்ட் வந்து இவ்வளோ ஷார்ட் டேர்மில் எதுக்கு ஒரு ஒயிட் பால் டோர்னமெண்ட் நடத்தணும், எதுக்கு டிசைட் பண்ணணும்னு சொன்னால், அதை நம்ம டிஸ்ட்ரிக்ட் டீமுக்கு அடுத்த லெவல் விளையாட போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மேட்சாக இருக்கணும் தான் ஒயிட் பால். இல்லைனா அது எதுக்கு ஒயிட் பால் நடத்தணும், ரெட் பால் நடத்திட்டு போயிருந்துக்கலாம். அதை வச்சு இவங்க ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணிப்பாங்க, ஏதாவது நல்ல பர்ஃபார்மன்ஸ் காமிப்பாங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும்னு நினச்சி அந்த டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணோம். அதவே தேர்ஸ் நோ பாயிண்ட். இந்த டோர்னமெண்ட் நடத்தணும்னு அவசியமே கிடையாது. இந்த சுச்சுவேஷனில் அது இவ்வளோ ஷார்ட்டில் ஒரு 4 நாள்லேயும் ஒரு 5 நாள்லேயும் நடத்தணும்னு அவசியமே இல்லை. அந்த ஒரே காரணம் தான் இதை நடத்தணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 31st அன்றைக்கி ஃபைனல் நடத்த வேண்டியதாக இருந்தது. டியூ டு வெதராக இருக்கட்டும், சில இஷ்யூஸ் இருக்குது, ஆர்கனைசர் சைடும் இஷ்யூஸ் இருக்குது. அதனால நம்மளால் மேட்ச் நடத்த முடியாமல் போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், திஸ் மேட்ச் இஸ் டோர்னமெண்ட் இஸ் நாட் கண்டக்டட் ஜஸ்ட் பிகாஸ் ஃபார் மணி. தேர் ஆர் லாட் ஆஃப் வே டு மேக் மணி. 24 டீம் வச்சு 6 மாதம் டோர்னமெண்ட் வச்சு ஒரு 24 டீம்னு 1,20,000 என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்துருக்கு. நான் ப்ரைஸ் சர்டிஃபிகேட்டுக்கே தேவையில்லை. அதுமாதிரி நடத்திட்டு போயிருக்கலாம். ஏன் ஒரு 12 டீமை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி 2 மேட்ச் விளாண்டா உங்களுக்கு ப்ரைஸ் ரவுண்டுங்கிறது இன்னொரு நீங்கள் எத்தனை மேட்ச் நீங்கள் விளாண்டுருக்கீங்கன்னு தெரியாது, எத்தனை டோர்னமெண்ட் நீங்கள் விளாண்டுருக்கலாம். நீங்கள் அதாவது பூல் டாப் வந்தால் உங்களுக்கு ப்ரைஸு. அந்த பூல் மொத்தம் 3 டீம் தான். அதில் 2 மேட்ச் ஜெயிச்சாலே ஃபைனலுங்கிற அளவுக்கு எந்த டோர்னமெண்ட் நடந்துருக்குன்னா உங்களுக்கு தான், உங்களோட மனசுக்கு தான் தெரியாது. ஏன்னா நீங்கள் தான் நிறைய டோர்னமெண்ட் விளையாடிருக்கீங்க. அதனால் இந்த இன்டென்ஷன் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே விளையாண்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் தான். பட் டு பி ஃப்ராங்க் ஃப்ரம் ஆர்கனைசர் சைடு ஆஸ் அ கிரிக்கெட் லவரா, ஐ டிடன்ட் see any great performance from any of the team apart from couple of players. இந்த சான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னா இல்லை. ஸோ இட்ஸ் ஆஸ் அ பர்சனலி இட்ஸ் அ ஃபெயிலியர் ஃபார் மீ. இந்த டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணது, இந்த டோர்னமெண்ட்டில் நான் பார்த்தவர்களும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு நல்ல கேமை நான் பார்த்து விஷுவலைஸ் பண்ணி நான் நல்ல பேட்டிங்கோ இல்லை நல்ல ஃபீல்டிங்கோ நல்ல பவுலிங்கோ பார்த்தேன்னா 2 பிளேயர் நான் சொல்லணும். இல்லை அது ஜஸ்ட் ஐ டு ஹைலைட் 2 பிளேயர்ஸ்க்கு நான் வந்து அதை ஹைலைட் பண்ணோம். செமிஃபைனல் மேட்ச்சில் வெரி இம்ப்ரெசிவ் பேட்டிங் பண்ண பவன்குமாருக்கு என்னோட ரியலி கங்க்ராச்சுலேஷன் பவன்குமார் அண்ட் செந்தில் சார். எக்ஸப்ஷனல் பேட்டிங் அண்ட் பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் ரியலி அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணது. அவங்க 2 பேரும் நான் பார்த்ததில் நல்ல மேட்ச், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. அவங்களுக்கு எங்கள் ஆர்கனைசேஷன் சார்பாகவும் லார்ட்ஸ் கிரிக்கெட் அகாடமி சார்பாகவும் ஒரு சின்ன பரிசு கொடுக்குன்னு நினைக்கிறேன். செந்தில் சார் அவர்கள் கையால் பவுனுக்கு ஒரு சிறிய பரிசு. அதேமாதிரி எக்ஸப்ஷனல் பேட்டிங் எனக்கு வெரி இம்ப்ரெஸ்ட் அட் திஸ் ஏஜ் ஆஃப் ஏஜ் வந்து அவங்க இப்படி விளையாடுறதுங்கிறது பர்சனலி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஒவ்வொரு முறையும் நான் செஞ்சு விளையாடும்போது நான் சொல்லியிருக்கேன், நான் அதை 2 சைடும் பாலை திருப்பி அவ்வளோ அழகாக லைனில் போட்டு பேட்டிங் ஆகட்டும், அந்த ஏஜில் ரன் ஓடி எடுத்து கொடுக்குறது, ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட். ஐ ஹாவ் எ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஆன் செந்தில் சார். அவருக்கு என்னோட சின்ன ப்ரைஸ். இந்த அம்பைரிங் பண்ணி இந்த மேட்சை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுக்க இங்கே வந்திருக்கிற அவங்களுக்கு என்னோட சின்ன மரியாதை அப்படின்னு. நினைவு பரிசு அடுத்து நவநீதன் அவங்க எல்லாருக்கும் தெரியும், த மோஸ்ட் குவாலிஃபைட் அம்பையர் இன் திஸ் டிஸ்ட்ரிக்ட். அவருக்கு வந்து ஈவன் ஐ ஹேவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஆன் நவநீதன். அவருக்கு நாங்கள் கூப்பிட்ட உடனே ஈவன் கூட லீவ் ஆஃப்டர் லீவ் போட்டு இங்கே வந்திருக்காரு ஆல் தி வே ஃப்ரம் ஒர்க். அதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் தேங்க்ஸ் டு யூ நவநீதன். மரியாதை. இந்த டோர்னமெண்ட்டில் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட்டில் பெரிய சப்போர்ட்டாக இருந்து ஈவன் கிரவுண்டில் இருக்கட்டும், எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் எனக்கு எப்போதும் ஒரு பிள்ளையராக சப்போர்ட்டாக இருக்க வெங்கடேஷ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த தருணத்தில். இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம வந்து மேட்ச் முடிஞ்ச உடனே ப்ரைஸிங் செரமோனியோ பெரிய அளவில் பண்ணணும், ஈவன் ஃபைனல் மேட்ச்சில் யூடியூப் லைவ் பண்ணணும்னு நிறைய பிளான் இருந்தது. பட் பர்சனலி ஐ வாஸ் ஸோ ஃபெட் அப் வித் திஸ் டோர்னமெண்ட். அதனால் நான் அந்த பிளான்க்கெலாம் போகல.
இந்த ப்ரைஸ் இந்த மொமெண்ட் இப்பயே கொடுத்துட்டு மேட்ச் முடிஞ்சோன்னே ஜஸ்ட் வில் ஷேர் த மணி அண்ட் வி கேன் கிவ் சென்ட் ஆஃப் டு த பிளேயர்ஸ். ஏன்னா பர்சனலி ஐ எம் நாட் ரியலி பீஸ்ஃபுல் டு கண்டக்டிங் திஸ் டோர்னமெண்ட். அதனால தான் இந்த ஏற்பாடு நடந்தது. இப்போது அதேமாதிரி 2 டீம் செமிஃபைனல் வந்தப்போ 2 டீமே கேட்காம தான் நான் 7th மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணேன். உங்கள்கிட்ட யார்ட்டே கேட்டேன் தம்பி 7th மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட சொன்னேன் யார்ட்டையாவது? யாருக்கிட்டையும் சொல்லாமல் தான் அந்த 7th டேட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணேன். பிகாஸ் ஐ தாட் இட்ஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் போத் த டீம் ஆன் த வீக்கெண்ட். இப்போ 2 டீம் ஒத்துக்கலனா இப்போ நீங்கள் 7th அவைலபிள் இல்லை, நீங்கள் 7th அவைலபிள்னா த ஒன்லி திங் என்ன உங்கள்கிட்ட வந்திருக்குன்னா நாங்கள் 7th அவைலபிள் இல்லை, நாங்கள் 4th அன்னைக்கு அவைலபிள், 3rd அன்னைக்கு அவைலபிள், ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அவைலபிள். அதை மட்டும் தான் உங்களோட ரெஸ்பான்ஸாக இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு இல்லை இட்ஸ் ஓகே. அதை விட்டுட்டு இது பெரம்பலூர் நடக்க அரசியல்னு சொன்னது இஸ் ஃப்ரம் ஆர்ச்சர் டீம் 11 கேப்டன் யார் அவங்க சொன்னது மிகப்பெரிய தவறு. அதை நீங்கள் உணர்றீங்களா எனக்கு தெரியாது. பட் பர்சனலி ஐ ஃபீல் வெரி அன்ஹாப்பி வித் ஆக்டிவிட்டி. தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் த பெரம்பலூர். நீங்கள் மேட்ச் விளையாட ஜஸ்ட் டூ யுவர் ஜாப் அண்ட் கோ அவே. தெர் இஸ் நோ more talking about the tournament or organizer whatever it is. அம்பையர் 2 சைடு நிற்கிறாங்க, ஒரு சைடு நிற்கிறாங்க, தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இஃப் தெர் இஸ் a wrong decision with அம்பையர் தட் அங்கே நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஊரில் என்ன ஒரு எந்த ஊரில் டோர்னமெண்ட் நடக்குது, பெரம்பலூரில் இப்படி ஒரு கிரவுண்ட் ரெடி பண்ணி ஒயிட் பாலில் கண்டக்ட் பண்ணி மேட்ச் நடத்துகிறோன்னா அதுக்கு முதல்ல அந்த இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க பசங்க விளையாடுறாங்கன்னா அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் தான் கொடுக்க முடியும். நீங்கள் கிராஸ் கிரவுண்டில் விளாட்லாம், டர்ஃபில் விளாண்டுருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். எந்த இடத்துல மேட்ச் நடக்குதோ அந்த இடத்துக்கு அட்மாஸ்பியருக்கு அடாப்ட் பண்ணிக்கணும். தட்ஸ் அ பிளேயர்ஸ் எபிலிட்டி. நான் 2 எண்ட் இருந்தால் விளாடுவேன், ஒரு இருந்தால் விளாடுவேன்னா தட் இஸ் நாட் அ வே ஆஃப் பிளேயிங் a குட் கேம். தட் இஸ் நாட் அ ஸ்பிரிட் ஆஃப் கேம் as well. இருக்க இடத்துக்கு தகுந்த மாதிரி விளையாடுங்க. நீங்கள் பெரியாளா நான் பெரியாளா அவங்க பெரியாளா அவங்க பெரியாளா இருந்தால் அவங்கள வச்சு இங்கே என்ன அடுத்த லெவலுக்கு போக முடியும் அதை ட்ரை பண்ணுங்க. தட்ஸ் how it happens. இவங்க பெரியாளா அவங்க பெரியாளா அதுக்கு பெரியாளா காமிக்கிறது யாருமே கிடையாது. இங்கே எல்லாருமே எல்லா இடத்துலையும் அவங்கவுங்க விஷயத்தில் அவங்க கரெக்டாக தான் இருப்பாங்க. தோ ஹேப்பன்ஸ், மிஸ்டேக் ஹேப்பன்ஸ், என்ன பண்ணணுங்க தான் பார்க்கணும். அவங்க பெரியாள யாரும் தெரியுமா, இவங்க யாரும் தெரியுமா, ஏன் சைடு கிடந்தாலும் சரி அந்த சைடில் கிடந்தாலும் யாருக்குமே தேவையில்லாத விஷயம். இங்கேருந்து விளையாடுறீங்களா, அடுத்து சென்னை போய் விளையாடுங்க, 4th விளையாடுங்க, 3rd விளையாடுங்க, 3rdலேருந்து ஏன் 2nd போக முடியல, 2ndலேருந்து ஏன் 1st போக முடியல, 1stலேருந்து ஏன் ரஞ்சி போக முடியல, துல்லிப்பியாக போக முடியல, அதே சைத் முஸ்தகலையும் போக முடியல, இவன் ஏன் சைடாம் போலார் கூட போக முடியல, அதை யோசிங்க. தட்ஸ் ஏன்னா லாட் ஆஃப் பீப்புள் ஹியர் டேக்கன் அ கிரிக்கெட் ஆஸ் அ ப்ரொஃபஷனல். உங்கள் ப்ரொஃபஷனல் எடுத்துருக்கீங்க. அப்போ அந்த வழியில் நீங்கள் எப்படி க்ரோ ஆகணும் அதை மட்டும் பாருங்கள். உங்கள் பிஸ்னஸ் வாட் இஸ் யுவர் பிஸ்னஸ் இன் த ஃபீல்ட் அதை மட்டும் பாருங்கள். அஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் கேம் இந்த மேட்சை பர்சனலி மிஸ்டர் பழனிசாமி நானிதன் வில் பி கண்டக்டிங் த மேட்ச். அவங்க டெசிஷன் இஸ் எண்ட். தெர் இஸ் நோ மோர் ஆர்குமெண்ட். அண்ட் அகெயின் இன்சைட் த கிரவுண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு see any sludging, any more unnecessary talks between the players. Within your team you can speak anything whatever you want. அடுத்த டீம் பேட்ஸ்மேனை பற்றியோ பவுலரை பற்றியோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் எனி சிங்கிள் வேர்ட் ஃப்ரம் யூ கைஸ். தட் இஸ் நாட் அ ஸ்பிரிட் ஆஃப் கேம். உங்கள் டீம் பிளேயர் என்கரேஜ் பண்ணலாம். That is end of this ceremony. Thank you. Encourage everyone to play well and do your job. Thank you. And few words from Navnithan and Palisamy. It's okay.